அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் முழுமையாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் பெற்று மிக வலுவாக அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து திரும்புகிறாருங்க. விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது 12 ராசியில் முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலனை பெறக்கூடிய ராசியில் ஒன்றாக மிதுன ராசியும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பை மிகவும் சிறப்பாக பெற்றுத்தருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சகாயதி அதிபதியாக மிக வலுவாக சப்தமஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது முதன்மையான நற்பலன்களை பெற்றுத்தரும். ஏனென்றால் லாபஸ்தானத்தை நோக்கி போகிறாருங்க. குரு பகவான் ஜென்மஸ்தானத்தை நோக்கி வருவதை விட லாபஸ்தானத்தை நோக்கி வருவதால் நிறைந்த நன்மைகளை இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே வேளையில் குரு வக்ரம் பெற்றாலும் நேர்கதியில் சஞ்சரித்தாலும் குருதான் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 4, 8 மற்றும் 6 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் கிடைப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். சுப நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடைபெறுவதற்கான யோகம் உருவாகும். அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக பெற்றுத்தரும். அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் உங்களுக்கு எதிராக தொழில், உத்தியோகம், வியாபாரம் என அனைத்திலும் மறைமுகமாக சூழ்ச்சி செய்யக்கூடிய தந்திரங்கள் போன்ற அனைத்தையும் குருவின் சுப பார்வை முறியடிக்கிறது. பல்வேறு வகையான கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்களை அகற்றி விடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுக்கும் இடையே யார் ஜாதகத்தை துல்லியமாக கணக்கிடுவார்கள் என்ற போட்டி நடைபெறுகிறது. அதில் ராசியின் அதிபதி புதன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவற்றை எளிதில் விளக்கக்கூடிய ஞானத்தை நான் கொடுப்பேன் என்கிறார். தனி நீதி தவறாமல் நான் நிச்சயமாக நன்மை என்றால் நன்மையும் தீமை என்றால் தீமையும் கொடுப்பேன் என்கிறார். ஆனால் சந்திரன் நான் மிக துல்லியமாகவும் விரைவாகவும் செயல்படக்கூடிய கிரகம். பௌர்ணமி தினத்தன்று குருவிற்கு நிகரான சக்தியையும் அமாவாசை தினத்தன்று சனிக்கு நிகரான சக்தியையும் வெளிப்படுத்த என்னால் முடியும். ராகு கேதுவின் ஆதிக்கங்களையும் கட்டுப்படுத்த முடியும். எனவே மனித வாழ்வின் ஜாதகத்தை துல்லியமாக கணக்கிட என்னால் ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்று சொல்கிறாருங்க சந்திரன். இதை கேட்டதும் பெருவாரியான கிரகநிலைகள் வீண் வாக்குவாதம் வேண்டாம் என்று விலகி விடுகின்றன. ஆனால் குரு பகவான் சந்திரனுக்கு பாடம் கற்பித்தாக வேண்டும் என்று ஒரு ஜாதகத்தை சந்திரனிடம் கொடுத்து இதை கணித்து சொல் என்று கேட்கிறாருங்க. ஜாதகத்தை வாங்கிய சந்திரன் இந்த குழந்தை பிறந்து 1 வயது முடிவதற்குள் பாம்பு தீண்டி இறக்க போகிறது என்று நினைத்து சொல்கிறாருங்க. அதே போன்று அந்த குழந்தையானது பிறக்கிறது. அந்த குழந்தை மரணிக்கும் நேரமும் நெருங்குகிறது. அப்போது சந்திரன் குருவிடம் வந்து, குரு, நீ என்னுடைய கணிப்பில் சந்தேகப்பட்டாய், அதனால் நீ என்னுடன் வா, அந்த குழந்தை மரணிப்பதை பார்க்க வேண்டும் என்று கூப்பிடுகிறார். ஆனால் குருவோ மனமில்லாமல் அந்த குழந்தையே இறக்க போகிறது என்று சொல்கிறாய், நான் ஏன் அங்கு வர வேண்டும், எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது, அதனால் நீயே போய் பார்த்து வா என்று சொல்ல சந்திரன் மறுமொழியாக அடம் பிடிக்கிறாருங்க. அதெல்லாம் முடியாது, நீ வந்தா மட்டும்தான் நான் போவேன். ஏன்னா எல்லாரும் என்கிட்ட எந்ததுமே கேட்கல, நீ ஒரு ஆளு மட்டும்தான் சந்தேகப்பட்ட, அதனால நீ வந்தே ஆகணும் அப்படின்னு விடாப்படியா குருவை கூட்டிக்கிட்டு அந்த குழந்தை இருக்க இடத்துக்கு போறாருங்க சந்திரன். இங்கு போய் பார்க்கும்போது அந்த குழந்தை தொட்டிலில் அமைதியாக தூங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த குழந்தையின் வீட்டின் மேல் மரத்தில் இருந்து ஒரு பாம்பானது விழுகிறது. அந்த பாம்பு வீட்டின் மேற்கூரை வழியாக ஜன்னல் வழியாக புகுந்து அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கும் அந்த தொட்டிலை அடைகிறது. இந்த தொட்டிலானது ஒரு கம்பியில் மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த கம்பியில் பாம்பின் வால் பகுதியானது மாட்டிக்கொள்கிறது. அப்போது பாம்பு அங்கும் இங்கும் காத்தில் தள்ளாடுகிறது. குழந்தையும் விழித்து அந்த பாம்பை பார்க்கிறது. ஏதோ விளையாட்டு பொம்மைதான் அங்கும் இங்கும் ஆடுகிறது என்று அந்த குழந்தை மகிழ்ச்சியில் சிரிக்கிறது. இதை பார்த்த சந்திரன் இன்னும் சிறிது நேரத்தில் விதி முடிய போகிறது, அது கூட தெரியாமல் அந்த குழந்தை எப்படி சிரிக்கிறது பார் என்று குருவிடம் சொல்கிறார். அப்போது குரு அந்த குழந்தையை பார்க்க மேலே
தொங்கிக் கொண்டிருந்த பாம்பு ஒரு சிறு காற்று வந்து தள்ள அந்த பாம்பானது ஜன்னலின் மீது படுகிறது. அந்த ஜன்னல் வழியாக வெளியே சென்று விடுகிறது. அப்போது சந்திரனுக்கு பேரதிர்ச்சி. குழந்தையின் ஜாதகத்தை எடுத்து மீண்டும் புரட்டி பார்க்கிறார். எல்லா கட்டங்களும் சரியாக தான் இருக்கிறது. சனி, ராகு, கேது என அனைத்துமே துல்லியமாக தான் இருக்கிறது. எப்படி இந்த குழந்தை பிழைத்தது? இந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லையே, அப்படி இருக்க எப்படி பிழைத்தது என்று குருவிடம் கேட்க குரு அதற்கு சொல்கிறார், அந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பார்வை இல்லை, ஆனால் நீதான் அந்த குரு பார்வையை உருவாக்கினாய், அதனால் தான் அந்த குழந்தை பிழைத்து கொண்டது என்று சொல்கிறாருங்க குரு பகவான். அந்த குழந்தைக்கு வந்த கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டத்தை தனது சுப பார்வையால் விலக்கி விடுகிறார். இது போன்றுதான் மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் எண்ணற்ற பிரச்சனைகள் வரலாம். அப்படி வந்தாலும் வானியல் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் முழு சுபகிரகமாக இருக்கிறாருங்க. குருவை எந்த கிரகமுமே பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அது ஒரு கூடுதல் சிறப்பு. எனவேதான் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நற்பலன்களை கொடுப்பார். குருவின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து வகையான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகமாக தான் இருக்கிறார். எனவே அவர் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் அபிவிருத்தியாகும். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய குரு பகவானால் நிச்சயமாக பெற முடியும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் சனியும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே இந்த வேளையில் குரு பகவான் பிப்ரவரி வரை வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் நினைப்பதை விட வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் தொழில் உத்தியோக ரீதியான சிறப்பான வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. தொழில்துறையில் புதிய ஆர்டர்கள் நிறைவாக கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவற்றை எளிதில் விலக்கி விடுகிறார். பல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கண்ணுக்கு தெரியாமல் மறைவதற்கான வாய்ப்பையும் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் வக்ரம் பெற்று லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து தடைகளும் போராட்டங்களும் விலகும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகையான நன்மைகள் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வரும். பல சிரமங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு